ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு கோட் கைட்லி தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2024ஓட ஐபிபிஎஸ் கிளர்க் இருக்கு இல்லையா, ஐபிபிஎஸ் கிளர்க்கோட பேங்க் ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்கணும், எந்த ஆர்டரில் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. அந்த ஆர்டரை நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஷார்ட் வீடியோ தான் இது. அதனால ஸ்டார்டிங்லேருந்து என்னைக்கு வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு இருக்க எல்லா டவுட்டுமே இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக எல்லாமே கிளியர் ஆகிடும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் ஆகிட்டு நமக்கு வந்து ஜூலை 1ஸ்ட்லேருந்தே நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஜூலை 21 லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டேட் எக்ஸ்டெண்ட் ஆகும் அந்த மாதிரியான ஒரு எந்த தாட்டுமே இல்லாமல் 21 எல்லாமே வந்து மோஸ்டா அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிடுங்க. நிறைய வேகன்சி இருக்கு, 665 இருக்கு. இது பிளஸ் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண வேணாம். அதனால டேட் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வேணாம், அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்லேயே நமக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஆகஸ்ட் 3rd 4th வீக்லேயே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிடும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2024 வந்து மெயின்ஸுமே முடிஞ்சிடும் நமக்கு. அப்புறம் வந்து ரிசல்ட்டுக்காக மட்டும்தான் நம்ம ஏப்ரல் 1 வரைக்கும் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம் சீக்கிரமா முடிஞ்சிடும், ரிசல்ட்டுக்காக மட்டும் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். டைரக்டா நம்ம ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் பார்க்கலாம். ஒரு பெஸ்ட்டான ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, இந்தியாவில் ஓவராலா எவ்வளவு பிரான்ச்சஸ் இருக்கு ஒவ்வொரு பேங்க்குக்கும், அதை வச்சு அது இல்லாம பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரான்ச்சஸ் இருக்கு, அந்த பேங்க்குக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரான்ச்சஸ் இருக்கு, லாஸ்ட் 4 இயர்ஸா என்ன வேகன்சி வந்திருக்கு, எந்த பேங்க்ல அதிக வேகன்சி இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க, இந்த லிஸ்ட்லாம் நான் வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இது வந்து இதை வச்சு நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஏன் சார் வந்து பேங்கோட வேகன்சி வச்சு நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கலாம். பேங்கோட பிரான்ச்சஸ் வச்சு ஏன் ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கலாம். ஏன் பிரான்ச்சஸ் வச்சு ஃபில் பண்றோம் அப்படின்னா, இங்க பாருங்க, தமிழ்நாட்டிலேயே அதிக பிரான்ச்சஸ் இருக்கிற பேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா கனரா பேங்க் தான். கனரா பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் உங்களுக்கே தெரியும், பெங்களூர்ல இருக்கு, கர்நாடகா பெங்களூர்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இது ரெண்டுமே மோஸ்ட் டாமினன்ட் பேங்கா இருக்கு. ஏன்னா இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து சென்னையிலே இருக்கு. அதனாலதான் வந்து வேகன்சிஸ் வந்து அதிகமா இருக்கு. ரிமைனிங் பேங்க்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சமா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, நெக்ஸ்ட் மற்ற எல்லா பேங்க்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சிடரபிளான பிரான்ச்சஸ் தான் இருக்கு. பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், இதெல்லாம் வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் வந்து ஒரு 200+ இருக்கு. ஒரு 100+ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூகோ பேங்க் மட்டும்தான் 100+ இருக்கு. ரிமைனிங் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவும் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கும் இருக்கு. அது ரெண்டும் வந்து கம்மியான பிரான்ச்சஸ் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் எப்படியோ ஒன்று கொடுத்துட்டு அந்த இடத்துல போயிட்டு வந்து நமக்கு வந்து நம்ம பிளேஸ் ஆயிரும். எங்க பிளேஸ் ஆயிரும்னா, இப்போ பேங்க் ஆஃப் இந்தியாவிலே போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 220 தான் இருக்கு. ரொம்ப கம்மியான பிரான்ச்சஸ் தான் இருக்கு. இந்த இடத்துல இருக்கும்போது நம்மளோட ஏரியாவுக்கு வரணும், ஃபியூச்சர்ல இந்த இடத்துக்கு வரணும் நம்ம நினைக்கும் போது ஈஸியா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ அதிக பிரான்ச்சஸ் இருக்கு. எங்க கனரா பேங்க்ல அதிக பிரான்ச்சஸ் இருக்கு. நம்ம ஊர்லயே நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் இந்தியன் பேங்க்லயுமே அதிக பிரான்ச்சஸ் இருக்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லயுமே அதிக பிரான்ச்சஸ் இருக்கு. வேகன்சி எவ்வளவு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து 20 வேகன்சியே மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்கான் இந்தியன் பேங்க். நான் அவன் அந்த 20 வேகன்சிக்கு எல்லா இடத்துலயும் ஃபில் பண்ணிடுவான், பிளேஸை ஃபில் பண்ணிடுவான். ஃபியூச்சர்ல அந்த இடத்துல வேகன்சி கிரியேட் ஆகும். ஓகேங்களா? நம்ம வந்து வேற இடத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது, கிளர்க்காவே இருந்து மூவ் ஆகணும்னு நினைக்கும் போது ரொம்ப ஈஸியா நமக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிடும். அதுக்காக தான் அந்த ஆர்டர் வைஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் வந்து பிரான்ச்சஸ்லாம் நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வயசு தான் நம்ம எப்பயுமே கொடுக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த வயசு தான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம தமிழ்நாடு பேஸ் பண்ணி தான் இந்த வேகன்சி இருக்கு. லாஸ்ட் 4 இயர்ஸோட வேகன்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். லாஸ்ட் 4 இயர்ஸ்ல 2021 மட்டும் இந்தியன் பேங்க் வந்து 876 வேகன்சி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருந்தான். இப்போ இந்த இயர் நமக்கு வந்து எவ்வளவு வேகன்சி இருக்கு? 665. டோட்டல் வேகன்சியே அவ்வளவுதான் இப்போ நமக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இங்க பாருங்க, 876. லாஸ்ட் இயரோட டோட்டல் ஃபைனல் வேகன்சி என்ன தெரியுமா? 879 தான். அதுக்கு முன்னாடி வந்து இயர் வந்து இந்தியன் பேங்க் எவ்வளவு கொடுத்துருக்கான்? 876. ஓகே, அவனுக்கு வந்து வேகன்சி இவ்வளவுதான் தேவைப்படுது அப்படின்னா அவன் எவ்வளவு பர்சன்ட்ஸ்னாலும் எடுப்பான். ஸோ 665ங்கிற வேகன்சி எப்படினாலும் இன்க்ரீஸ் ஆகலாம். இந்தியன் பேங்க்ல சப்போஸ் இந்த வேகன்சி இவ்வளவு கொடுக்காம 100 கூட கொடுக்கலாம். நம்ம எதையுமே எதிர்பார்க்க கூடாது. வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் பல்கான வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இது வேகன்சி வைஸ் வச்சு நான் பேசுறேன். இப்போ வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் வந்து டைரக்டா நம்ம ப்ரிஃபரன்ஸ்குள்ள போயிடலாம். ஏன்னா இதெல்லாம் பார்க்கும் போதே உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு இமேஜாவே கொடுத்துட்டேன். இந்த இமேஜாவே திரும்ப திரும்ப பார்த்துக்கோங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். இதை வச்சுதான் நான் வந்து பேங்க் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் கொண்டு வந்திருக்கேன். இதுதான் பேங்க் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட். இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்குமே டவுட் இருக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் அங்க கன்சிடரபிளான பிரான்ச்சஸ் இருந்தது இல்லையா, அதிக பிரான்ச்சஸ் வைஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கனரா பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா. பேங்க் ஆஃப் பரோடா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச்சஸ் அதிகமாக தான் சார் இருக்கு.
இங்க பாருங்க பிரான்ச்சஸ் அதிகமா தான் சார் இருக்கு. ஏன் இந்த பிளேஸ்ல போட்டிருக்கீங்க, ஏன் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் 250 தான் இருக்கு அப்படின்னு சொல்ல போனா growth வைஸ் வச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த பேங்க்லாம் வந்து பிரான்ச்சஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால நான் சொல்லியிருக்கேன். பேங்க் ஆஃப் பரோடாவோட வேகன்சி எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. லாஸ்ட் இயர் மட்டும் தான் 94 இருந்திருக்கு, அதுக்கப்புறம் 0 இருந்திருக்கு. அதனால நம்ம பேங்க் ஆஃப் பரோடா நான் பின்னாடி வச்சிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி தான் பேங்க் ஆஃப் இந்தியாவுமே அதே மாதிரி தான் 2021 அப்புறம் பெரிய வேகன்சிஸ் கொடுக்கல நமக்கு, அதனால பேங்க் ஆஃப் இந்தியா பின்னாடி இருக்கு. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுமே வந்து சொல்ற அளவுக்கு வேகன்சி இருக்கு, 240 இருக்கு. ஆனா வந்து பின்னாடி தான் வச்சிருக்கேன். ஏன்னாமே நான் growth வைஸுமே வந்து நாங்க வந்து ஒரு சில ப்ரிஃபரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து இந்த இந்த ஃபர்ஸ்ட் 3 பேங்க் கொடுக்குறோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் 3 to 4 பேங்க்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து அந்த பேங்க் கிளிக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் நிறைய பேருக்கு இருக்கு. நமக்கு அது அந்த பேசஸா நம்ம கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபரோ இது எந்த பிரச்சனையுமே இல்லாம இருக்கும். அதுக்காக தான் மெயினா பேங்க் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோமே. ஓகேவா? அந்த எந்த ப்ராப்ளமே இல்லாம நம்ம ஒரு சேஃபா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா, பேங்க்குக்கு போகணுன்றதே ஒரு சேஃபான செக்யூரான ஜாபுக்காக தான் போறோம். அந்த இடத்துல இன்னும் சேஃபா இருக்கணுன்றதுக்காக தான் இதை நம்ம வந்து கொடுக்குறதே. ஓகேவா? ரிமைனிங் 3 இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆர்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.